கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த ஆனந்தம் கொள்கிறேன். இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளுள் 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வசனத்தை குறித்து சிறிது நேரம் சிந்திப்போம். 2 புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி புத்தகங்களிலே மத்தேயு 27:46 வசனத்திலே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க் என்ன எழுதுகிறார்? மார்க் 15:34 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த ஏலி ஏலி என்பதற்கு மாத்திரம் எலோயி எலோயி என்ற அந்த வார்த்தைகள் பதங்களிலே மாற்றத்தை பார்க்கிறோம். மற்றபடி ஊர்ஜிதமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆகவே இதை பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை புலப்படுகிறது. இயேசுவானவர் ஏன் அப்படி கதற வேண்டும்? இன்றைய நாளிலே இதற்காக நான் ஆயத்தப்படுகின்ற வேளையிலே செய்தித்தாளிலே இப்படியாக நான் வாசித்தேன். டான்சானியா என்ற அந்த ஒரு நாட்டிலே ஒய்வாம் மிஷனரிஸ், யூத் வித் அ மிஷன், அந்த மிஷனரிஸ் ஒரு 11 பேர் ஊழியக்காரர்கள் ஒரு பயங்கரமான பஸ் ஆக்சிடெண்ட்லே அவர்கள் ஸ்பாட்லே 11 பேர் இறந்து விட்டனர். இன்னும் 2 பேருக்கு கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்றும் நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த இந்த பிள்ளைகளுக்கு, அதிலும் வெளிநாட்டு மிஷினரிகள்லாம் அதில் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி நடந்துச்சு? அந்த குடும்பத்தினருக்கு என்ன கேள்வி இப்பொழுது ஏன் ஆண்டவரை இப்படி எங்களை கைவிட்டீர் அப்படின்ற அந்த கேள்வி நியாயமாக வரும் இல்லையா? அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை, கஷ்டத்தின் நேரத்தில், மரணத்தின் சூழ்நிலையிலே, அதிகமாக பாடுகள் சூழ்நிலையிலே, விசேஷமாக ஒரு நீதிமான்களின் போராட்டம் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? நல்லவர்கள் அல்லது இன்னசென்ட் பீப்புள்னு எடுத்துக்குவோமே, ஒரு கள்ளங்கபடற்ற சிறு பிள்ளைகள், அவர்களெல்லாம் பாடுபடும் போது வியாதி, டெர்மினல் டிசீசஸ், கேன்சர், இது போன்ற காரியங்கள் வரும்போது என்ன ஒரு பதற்றம். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதனுடைய ஒரு எதிரொலியை தான் நமக்கு பார்க்குறோம். இயேசுவானவரும் கதறினார். ஏன் கதறினார்? நம்மள அநேருக்கு அது தெரியும். என்னென்னா, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தெய்வமாகவும் இருந்தார், அதே வேளையிலே மனிதனாகவும் இருந்தார். 100% டிவைன், 100% ஹியூமன். அப்படி பார்க்கும்போது அந்த டிவைன் நேச்சரில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஹியூமன் நேச்சர், அந்த மனுஷ ஸ்பாவம் அவருக்கு இருந்தது. ஒரு சில காரியங்கள் பார்க்குறோம்ல, அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் எடுத்தது, படகுல உறங்கினார் இல்லையா? அந்த பசின்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா, மத்தேயு 21:18 காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. தாகம் இங்கே வந்துச்சு. சமாரிய பெண் அந்த சம்பவத்தில் பார்க்குறோம்ல, தாகத்துக்கு தண்ணீர் தான் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன போல் படகுல உறங்கிட்டார் டயர்ட்னஸில். மற்றும் லாசரு வீட்டில் லாசரு இறந்தபோது கண்ணீர் விட்டார் என்ற அந்த வசனத்தை பார்க்குறோம். இப்படியாக இதிலே அவருடைய மனித தன்மையின் உச்சக்கட்டத்தை எல்லாம் நாம் பார்க்குறோம். நாம் எப்படி இன்றைக்கி எப்படி இருக்கோமோ இந்த எல்லா பாடுகளையும் அவரும் சந்தித்து தான் இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய பாடுகளை அறிந்த ஒரு பரமபிதான் நமக்கு இருக்கிறார், பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று பின் ஒரு வசனத்தில் பார்ப்போம். ஆகவே இந்த வார்த்தை, அதை நாம் பார்க்கும்போது இதே வார்த்தையை நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 22:1-2-7 வாசிக்கிறேன். 1-2 முதல் வாசிக்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இப்படி ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். அது தாவீது ராஜானே வச்சுக்கோமே. அந்த சங்கீதத்திலே இந்த வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, அதில் அநேக வார்த்தைகள் அது இயேசுவானவர் சிலுவையிலே அவருக்கு நிகழ்ந்த அந்த சம்பவங்களை, இந்த வார்த்தைகளை அப்படியே சொல்கிறது. அப்படியானால் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம்? சிலர் அதை என்ன சொல்கிறார்கள் என்றால், மேசியாவின் சங்கீதம், மெசியானிக் சாம் என்று சொல்கிறார்கள். அதுவும் உண்மை. ஒருவேளை அது உண்மையாகவே அதில் பாடுபட்ட ஒரு மனிதனுடைய காரியமாகவும் இருக்கலாம். 2ஐயும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன பார்க்கிறோம்? அங்கே ஒரு பரிசுத்தவான் அவர் என்ன கதறுகிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இன்னும் அந்த அடுத்த வசனத்தில், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை.
கேட்கல, என் வார்த்தையை நீர் கேட்கல அப்படின்னு சொல்கிறார் இந்த பரிசுத்தவான். நான் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்தில். அந்த சங்கீதம் முழுவதும் இயேசுவானவரை பற்றியே சொல்வது போல தான் இருக்கிறது. மத்தையிலே அதே ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நிறைவேறுதலை பார்க்குறோம். 27:39 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி. அப்படி என்றால் அந்த சங்கீதக்காரனின் அனுபவங்கள் அது இயேசுவானவரை பற்றி சொல்வதைப் போலவே இருக்கிறது, அதனுடைய நிறைவேறுதலாகவும் இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மேசியாவை பற்றிய நிறைவேறுதலாகவும் இருக்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இயேசுவானவர் பாடுகள், அவர் இப்படி தான் மரிப்பார், ஏசாயா 53 சொல்லப்பட்ட காரியங்கள், அவர் உயிரோடு எழுந்துருள்வார், எல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் தான். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 22:16-18 பார்க்கும்போது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் ஊருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நீதிமானின் பாடு, இல்லைன்னா ஒரு இன்னசென்ட் தவறை செய்த அவர்களுடைய பாடுகள் என்றெல்லாம் நாம் விமர்சிக்கலாம். ஆகவே 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, உண்மையாகவே அவர் கைவிடப்பட்டார் தான். there's no question about that. ஸோ அவர் கைவிடப்பட்டது போல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்மையாகவே கைவிடப்பட்டார். நம்முடைய பாவ ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது, ஊற்றப்பட்டது. ஆகவே அவர் கைவிடப்பட்டார். 2வதாக நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு விடை தேடி அல்ல, அந்த கொஸ்டினாக இருக்கு இல்லையா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு விடையை, ஒரு ஆன்சரை தேடி அதை அவர் கத்தலை. அவருடைய கதறலின் உச்சக்கட்டம். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த பகுதியை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22 22-24, உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாக இருங்கள் என்று பின்னாலே அந்த சங்கீதமே அது திசை மாறி செல்கிறது. எப்படி என்றால், நான் உம்மை துதிப்பேன், இது ஜஸ்ட் டெம்பரரி ஃபினாமினா, பாடு எனக்கு வந்துச்சு தான், மரணம் நடக்குது தான், ஆனால் அது இறுதி அல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் நாட் அ பர்மனன்ட் திங், சஃபரிங் இஸ் நாட் அ பர்மனன்ட் திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக இந்த சங்கீதக்காரன் இந்த ஃபோக்கஸே மாற்றி பின்னால் என்ன சொல்கிறார், நான் இப்படியே இருக்க மாட்டேன், என் சகோதரருக்கு உம்மை பற்றி அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். அவை இயேசு கிறிஸ்துவும் அதே தான். அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஏன் 3 நாள் கூட யோசித்து பார்த்தேன். அந்த 3 நாள் கட்டாயம் அந்த லாஸ்ரு போல் ஒரு 4 நாள் ஆன பிறகு அவர் உயிரோடு லாஸ்ரு வந்ததுனால தான் இன்னும் மகிமை. அதுபோல் இயேசுவானவரும் உடனே எழுந்திருந்தால் அது ஒரு மரணத்திலேருந்து அவர் எழுந்தார்னு சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் அவங்க ஏமாற்றிட்டார்னு சொல்கிறக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஆகவே 3 நாள் கட்டாயமாக, அதுவும் வசனத்துடைய நிறைவேறுதல் தான். இல்லை என்றாலும் அந்த 3 நாள் அவர் கழித்து நிச்சயமாகவே ஒரு உயிரோடு எழுந்தார், நிச்சயமாகவே மரணத்தை சந்தித்தார், நிச்சயமாகவே உயிரோடு எழுந்தார். ஸோ அந்த மரணம் அது அது பாடு ஒரு டெம்பரரி ஃபினாமினா, ஒரு தற்காலிகமான காரியம். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார், அவர் வெற்றி சிறந்தார். நம்முடைய அனுபவம் அதுதானே. பாடுகள் வந்தால் சற்று கலங்குறோம் ஒரு கஷ்டமான நேரத்தில், ஆனால் தட் கான் பி எ பர்மனன்ட் திங். ஒரு பிலீவருடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தால், கண்ணீர் வந்தால், அது நம்ம அழுதுகிட்டே பாடுபட்டுக்கிட்டே நம்ம இருந்தோன்னா அது ஒரு விசுவாசியின் அழகல்ல. ஏனென்றால் நமக்கு ஒரு நித்திய ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம நித்தியத்திலே நாம் இதெல்லாம் நமக்கு சரியாகும், நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து நித்தியமாய் சந்தோஷமாய் வாழ்வோம் என்று அந்த நம்பிக்கை இருக்கிறது இல்லையா. ஆகவே இந்த பாடுகள், இந்த கைவிடப்படும் சூழ்நிலையெல்லாம் ஒரு டெம்பரரி. நான் ஒரு வசனம் சொல்லுகிறேன் பாருங்கள், ஏசாயா 54:7-8, இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அற்பம் என்ற வார்த்தைக்கும் நித்தியம் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அவை அற்ப காலம் தான் இதெல்லாமே, ஆனால் நித்திய கிருபை, நித்திய மகிழ்ச்சி, எவ்வளோ அருமையான ஒரு காரியம், எவ்வளோ நேர்த்தியான ஒரு காரியம். இயேசுவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது கூட அந்த எபிரேயர் 12:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். இந்த சிலுவையின் அந்த அனுபவத்தை அவர் சந்தோஷமாக சகித்தார் என்று இந்த ஆக்கியன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு முன்னால் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அந்த பாடை பொறுமையாக அவர் அனுபவித்ததாக இந்த ஆக்கியன் எபிரேய ஆக்கியன் எழுதுகிறார். நாம் கூட அந்த முன்னோக்கி பார்த்து நமக்கு முன்னால் பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிற, ஆகவே இந்த டெம்பரரி இமைப்பொழுதான இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், பாடுகள், நோய்கள், மரணம் மற்றும் இந்த துக்கமான காரியங்கள், வீண் பழி சுமத்தப்படும் சூழ்நிலை, எல்லாவற்றையும் நாம் பொறுமையாக சகித்து நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாம் எண்ணாமல் ஆண்டவரை போலவே. ஆகவே தான் அந்த எபிரேய ஆக்கியனதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், அவரை பார்த்து நீங்கள் உங்கள் விசுவாச நடைப்பயணத்தை நீங்கள் தொடருங்கள் என்று தான் அந்த வார்த்தை முடிகிறது. ஸோ முதல் காரியத்தை நான் சொன்னேன், இது அவர் கைவிடப்பட்டார் தான். ஆனால் இரண்டாவதாக விடை தேடி அல்ல, அது கதலின் உச்சக்கட்டம். இடின் எக்ஸ்பெக்ட் அன் ஆன்சர். கடைசியாக கட்டாயமாக இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர். ஸோ இந்த விதத்துலேயும் அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதுதான் அவர் கஷ்டம். ஆனாலும் அதனுடைய சாராம்சம் என்னென்னா, எந்த ஒரு ஆண்டருடைய வார்த்தையும் கட்டாயம் நிறைவேறும். யோசுவா புத்தகத்திலே 21:45 இப்படியாக பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும். ஸோ we can be rest assured that every promise of the Bible is fulfilled. மத்தேயு 24:35 எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அவை ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. எல்லா சூழ்நிலையிலும், அது நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது இப்படிப்பட்ட பாடுகளின் சூழ்நிலையிலும் ஆண்டவர் அனுமதிச்சா அந்த காரியங்கள் நடந்தே ஆகும். நான் மீண்டும் மீண்டுமாக சொன்னது போல, இந்த ஒரு தற்காலிகமான இமைப்பொழுதான இந்த காரியத்தை, ஒரு இமைப்பொழுது போல காணப்படுகின்ற இந்த காரியங்களை நாம் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டு முன்னால் இருக்கிற மகிமையான காரியங்கள் நிமித்தம் நாம் அதை நோக்கி நடைபயில வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கை அது நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே தைரியத்தோடு நம்முடைய விசுவாச பிரயாணத்தை நாம் தொடர்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.